நான் தீபா சீமான் அவர்களின் மேனிஃபெஸ்டோ பார்த்திருந்தேன். இலவசம் இல்லாம சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி பார்ட்டியை கிரீன் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸே மாத்திக்கங்க, எல்லாமே நேச்சர் சார்ந்து பண்ணணும். 75% ஆஃப் தி கண்டென்ட் என்வாயன்மெண்ட் சார்ந்து பேசுறாரு, which is a very good thing. டிஎம்கே பார்ட்டி கம்ப்யூட்டர் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது சாத்தியப்படும்னா சாத்தியமாக்கி காட்டியிருக்காங்க டிஎம்கேவில். அதுக்கு காரணம் என்னன்னா, டிஎம்கே உடைய இதை பார்க்கும்போது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கிறேன். சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறேன். அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லாதது ஏடிஎம்கே. இந்த மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது கடன் அப்படின்றது இன்னும் ஹைக் ஆகும்ல, இன்க்ரீஸ் ஆகும்ல. நமக்கு ஜிடிபி growth இருக்கிறது போல இந்தியாவுடைய ஜிடிபிலேயே 9% தமிழ்நாடுல தான் வருது. அது மட்டுமே இல்லாம இப்போ மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலேயே 33% தமிழ்நாடுல தான் இருக்கு. எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஓடிட்டுருக்காங்க. எல்லாருமே நிறைய நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் விஷயங்கள் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதில் உள்ள பெனிஃபிட்ஸை நீங்கள் சொல்லிடுங்க, பின்னாடி ஃபினான்ஷியலாக நான் வரேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைவா, நான் எக்கானமிஸ்ட். ஆனால் சொல்றேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நலத்திட்டங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎம்கே ஏஐடிஎம்கே 2 பேருமே எப்பவுமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய, திராவிடியன் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுல மிக பர்டிகுலரா இருப்பாங்க. அதனால வந்திருக்கு. டிவிக்கே ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அவங்களும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. யூத்துக்கும் சொல்லியிருக்காங்க, விமனுக்கும் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்துக்குமே மாறுதலாக நிறைய பேர் பார்க்காத ஒரு இது சீமானுடைய மேனிஃபெஸ்டோ. நான் தீபா சீமான் அவர்களின் மேனிஃபெஸ்டோ பார்த்திருந்தேன். இவருடைய மேனிஃபெஸ்டோ கொஞ்சமில்ல நிறைய மாறுதலாக இருக்கு. இலவசம் இல்லாம சொல்றாரு. ஆனா இது என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி பார்ட்டியை கிரீன் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதே போலதான் இவருடைய மேனிஃபெஸ்டோ கூட இருக்கு. இவர் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சூழ்நிலையிலிருந்து இந்த மாதிரி சொல்றதை விட இது ஒரு கிரீன் பார்ட்டின்னு அறிவிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, லைஃப் ஸ்டைலையே மாத்திக்கிங்க அப்படின்றாரு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸே மாத்திக்கிங்க, எல்லாமே நேச்சர் சார்ந்து பண்ணணும். அதே மாதிரி நம்மாழ்வார் ஐயாவுடைய ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வராரு. அதனால அவருடைய ஐடியாஸ் எப்படின்னா, இப்போ இந்த கிரீன் பார்ட்டிஸ் கூட அப்படிதான். யூரோப்ல அவங்களுக்கு கூட இப்படிதான். அவருடைய பேச்சுகளை கேட்டிருந்தேன், சில பேச்செல்லாம் கேட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்வாயன்மெண்ட் சார்ந்தது நிறைய பேசுறாரு. 75% ஆஃப் தி கண்டென்ட் என்வாயன்மெண்ட் சார்ந்து பேசுறாரு, which is a very good thing. வேர்ல்டுல நிறைய இடத்துல இந்த மாதிரி கிரீன் பார்ட்டிஸ், நிறைய இடத்துல ஜெர்மனியில கூட ரீசெண்டா கிரீன் பார்ட்டி நல்ல ஓட்டு வாங்கியிருக்கு, சதவீதம். ஆனால் அந்த மனமாற்றம் வரணும், அந்த நம்மளுடைய கன்சம்ஷனையே மாத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது சாத்தியப்படுமா என்றது கொஞ்சம் யோசிக்கிற வேண்டியதுதான் இருக்கு. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த 5 பார்ட்டியில இருக்கிற இது. ஓகே. அப்ப உங்களுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணது என்டிகே சீமான் அவர்கள் அப்படின்னு இல்லைங்களா? சீமானுடைய இது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்பேஸ்ல யாருமே ஒர்க் பண்றது இல்லை. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மக்கள் முன்னால யாருமே கொண்டு வந்ததில்லை.
என்ன ஆகும்னா இவர் கொண்டு வரும்போது மிச்சம் பேரும் எல்லாமே அது பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால ஸ்லோவா என்வாயன்மெண்ட் எல்லா பார்ட்டிஸ்லயும் வரும். இப்போ டிஎம்கேல கூட நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேவுடைய மேனிஃபெஸ்டோல என்வாயன்மெண்ட் தமிழ்நாடு தான் என்வாயன்மெண்டல் சேஃப்டியில ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா தமிழ்நாடு வந்து கண்டினியூஸா என்வாயன்மெண்ட்டை இது பண்றதுல, வாட்டர் ரிசோர்சஸ் இம்ப்ரூவ் பண்றதுல இது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சாஹூன்னு சொல்லி ஒரு மேடம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க மிக திறமையாக செயல்பட்டு இந்த இயற்கை வனர்களை மிக அழகாக செயல்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகே. இதுல வந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. அதிமுக 2000 சொல்லியிருக்காங்க. டிஎம்கே லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளுடைய அந்த நிதி பட்ஜெட் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் சிச்சுவேஷன், கடனா இருக்கட்டும், இதுக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த திட்டங்கள எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமான்றது பெரிய கேள்வியா இருக்குதுல்ல. ஒண்ணு டிஎம்கே பார்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் 2, இது சாத்தியப்படும்னா சாத்தியமாக்கி காட்டியிருக்காங்க டிஎம்கேவில். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இதை 2ஆ பார்க்கணுங்க. நமக்கு வரக்கூடிய எக்கனாமிக் growth எவ்வளவு? எப்பவுமே உங்களுடைய எக்கனாமிக் growth 11.2%. இப்போ 11.19, இது வந்து 16% growth. அதுல இருந்து இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டோம்னா 11.2%. கால்குலேஷன் 11.2 growth. இது இந்தியாவிலே ஹையஸ்ட். சூப்பர். இதுல இருந்து வரக்கூடிய நம்ம கடன் வாங்குறது வந்து 26.5%. ஆனா ஆல் ஓவர் இந்தியா 27.5%. ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸும் பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 27.5. அதனால ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ், பீகார் 36%, ஆந்திரா 33%, ஆனா நம்ம 26.5%லயே இருக்கு தமிழ்நாடு. அதனால ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை என்று சொல்வது ஒரு சரியான கருத்து கிடையாது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்ததுனால தான் நம்ம கடன் வாங்க முடியறது. கடன் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ கடன் கம்மியாக இருக்கிற 3 ஸ்டேட் வந்து, 1 மகாராஷ்டிரா, நம்பர் 2 குஜராத், நம்பர் 3 ஒரிசா. ஆனால் இந்த 3 இடத்துலையுமே சோஷியல் பாராமீட்டர்ஸ்ல மிக மோசமாக இருக்கிற ஸ்டேட்ஸ். மெட்டர்னரி மோர்டாலிட்டி ரேட்னு ஒன்று இருக்கு. அது உலகத்திலேயே கேரளா தான் லோயஸ்ட், 5, 1 லட்சம் பேர்ல. அதே மாதிரி ஸ்டண்டிங்னா சில்ட்ரன் growth நடக்காம இருக்கிறது தமிழ்நாட்டில் 2% தான். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் 25%, 24% இருக்கு. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட், 0.78 இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா 0.71 தான் இருக்கு. மகாராஷ்டிரால ஒரு 3 வருஷமா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்லையும் போகும்போது, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்ல விட்டுட்டாங்கன்னா கலெக்டர் வரைக்கும் போய் அந்த பர்சனை திருப்பி கொண்டுட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சு திருப்பி சிஸ்டம்ல கொண்டு வராங்க. அதனால அதே போல 450 பேர் ஐஐடியில போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க சேர்ந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த 450 பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, தமிழ் மீடியம் படித்தவங்க, மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இத்தனை பேருக்கு அவங்களுடைய ஃபேமிலியில என்னுடைய சன், என்னுடைய ரிலேட்டிவ் ஐஐடியில படிக்கிறார் என்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எந்தூசியாசம் இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் மிக அதிகமாக இருக்கும். அதே போல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுனால ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து
14% உங்களுடைய ஜிடிபி இந்த ஒரே ஒரு ஸ்கீம்ல உங்க ஜிடிபி 14% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து இந்த 8000 ரூபாய் கிஃப்ட் ஹேம்பர் அந்த வந்து ம். கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஏ இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து மோங்கைர் அவர்தான் நோபல் பிரைஸ் வின்னர். நீங்க கூட பார்க்கலாம். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நோபல் பிரைஸ் 2025ல வாங்கியிருக்காரு. ம். ஒரு நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா சில அசெட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த அசெட்ஸ் இருந்தால்தான் அது க்ரோ ஆகும். ஓகே. இந்த மினிமம் அசெட்ஸ் வந்து நீங்க கொண்டு வரதுக்கு முதல்ல ஒரு மினிமம் எஜுகேஷன், மினிமம் அசெட்ஸ், மினிமம் திங்ஸ் இருந்தால்தான் உங்களால பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை விட ஒரு 8000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு வீட்டில் ஏழைகள் 2,10,00,000 ஃபேமிலிஸ் இருக்கு. 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் 2,01,00,000 ஃபேமிலிஸ். ஆனால் நம்பர் வந்து 7,50,000. 7 கோடி. ம். இப்போ இவங்க வந்து 2,10,00,000 இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி 2 கோடி ஒரு 2.9 2.9 crores ஸ்கூட்டர் இருக்கு. ஒரே வீட்டில் 2 ஸ்கூட்டர் இருக்கு. அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ம். ரஃபா ஸ்கூட்டர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. இருக்கு. அதனால ஒரு ஸ்கூட்டர் திருப்பி அவங்களுக்கே கொடுக்கறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. நம்ம இருக்கிறவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறவங்களே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகணும்னு சொல்லணும். இப்போ இந்த 8000 ரூபாய் ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்கறத விட ஒரு 8000 ரூபாய் கொடுத்தோம்னா அதுல வந்து அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு பீரோ இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டிய இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி வைக்கிறது கூட ஒரு 2000 ரூபாய் ஒரு சின்ன ஒரு வீட்லேயும் ஒரு லைப்ரரிக்கு இந்த 8000 ரூபாயில் ஒரு 1000 ரூபாவை ஒதுக்குங்க. அது வந்து புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இல்லைன்னா நாமே படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரியை தொடங்கினாங்கன்னா இது மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். அதனால வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது மிக பிரயோஜனமா இருக்கும். ஓகே. இது நோபல் பிரைஸ் வின்னர் 2025ல இருக்கிற நோபல் பிரைஸ் வின்னர் சொன்னது. அது வேணும்னா நம்ம லிங்க்ல நைஸ். கொடுக்கலாம், ஓகே. அதை பார்க்கலாம். ஆனால் அதே போல அந்த பணத்தை குழந்தைங்க மேல செலவு பண்ணோம்னா அவங்க ஒரு இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஓ படிக்கும்போது அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய வருமானம் அவங்களால வரக்கூடிய எக்கனாமிக் growth மிக அதிகமாக இருக்கும். கண்டிப்பா. அது ஆனா கொஞ்சம் நாள் ஆகும். ம். அதனால இது வந்து இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் டிஎம்கே உடைய இதை பார்க்கும்போது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். அதுவும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஓகே. அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லாதது ஏஐடிஎம்கே பட்ஜெட் அப்படியே இருந்ததுன்னா 40% டெபிசிட் வரும். நீங்க 5 வருஷத்துல பண்ணா கூட. ஓ. இப்போ 26.5K நிறைய கஷ்டம் வரும்போது அதனுடைய இது பண்ணும்போது 40% வரும். ஆனா எங்கேருந்து இந்த பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் ஏடிஎம்கே சொல்லல. சொல்லல. ம். ஆனா டிஎம்கே உடைய இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டோட்டலா 73 எம்ஓயூஸ் வந்து 1000க்கு மேல எம்ஓயூஸ் போட்டிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல 5 வருஷத்துல. அதுல 73% சக்சஸ் ஆக முடிஞ்சது. ஓகே. 13 லட்சம் கோடி ஆர்பிஐ டேட்டா பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு வந்து செலவில் வந்து கேபிட்டலாக வந்திருக்கு ஓகே. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. சூப்பர். அதனால இப்போ நாங்க சொல்வது என்ன அப்படின்னு சொல்றது சொல்வதும் செய்வதும் சரிபார்க்கும் போது டிஎம்கே நம்பர் 1 இருக்கு. ம். ஏனென்றால் அவங்க வந்து 73% 13 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. 36 லட்சம் ஜாப்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருது. இப்போ அதே போல
ஹுண்டை வந்து எங்களுக்கு தமிழ்நாடு மிக பிடிச்சிருக்கு, அதனால டியூட்டிகோரின்ல எஸ். ஒரு ஷிப் பில்டிங் கொண்டு வர போறாங்க, அதுல 1,00,000 பேர் எம்ப்ளாய் பண்ண போறாங்க. ஓகே. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது சாத்தியக்கூறுகள், சஸ்டெயினபிலிட்டி ஒன்று சாத்தியமா, நம்பர் 2 இது கண்டினியூஸா பண்ண முடியுமான்னா ம். டிஎம்கே உடைய உடைய ஐடியாலஜி, டிஎம்கே உடைய இது சாத்தியக்கூறுகளும் இருக்கு, சஸ்டெயினபிலிட்டியும் இருக்கு, அதுக்கு ஏற்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கூட இருக்கு. ஓகே. இன்னைக்கு ஆனா நீங்க அந்த கடன் பாத்தீங்கன்னா 10,00,000 கோடி கிட்ட 10,00,000 கோடி கிட்ட அடுத்த வந்துருச்சு. வருஷம் 10,00,000 கோடி, இப்போ 9 point 9.42 something lakhs. இருக்கு. ஆமா. அப்படின்றப்போ இந்த மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது கடன் அப்படின்றது இன்னும் ஹைக் ஆகும்ல, இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நல்ல சொன்னீங்க. கடன்ன்றது இப்போ ரொம்ப ரிச்சஸ்டா இருக்கிறவங்க, இப்போ வந்து நீங்க ரொம்ப ரிச், இப்போ பேங்க்ல நீங்க போனீங்கன்னா யார் கடன் கொடுப்பாங்க? நான் என்ன போல போனவங்க போய் ஒரு 40 லட்சம் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யார் திருப்பி கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே. அதே போல நமக்கு வந்து ஜிடிபி growth இருக்கிறது போல இந்தியாவுடைய ஜிடிபிலேயே 9% தமிழ்நாடுல இருந்து தான் வருது. ஓகே. அது மட்டுமே இல்லாம இப்போ மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவிலேயே 33% தமிழ்நாடுல தான் இருக்கு. இதுல உத்தரப்பிரதேஷ்ல 14% தான் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஓகே. நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் அடிபட்டு போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அதனால இதை பார்க்கும்போது சிரமமாக தான் இருக்கும். ம். ஆனால் நமக்கு வரவேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் வராமல் இருக்கு. ம். நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வரக்கூடிய பணம் செஸ் என்ற விதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. 2014 வருஷம் 10% செஸ் இருந்தது. அதே இப்போ 18% ஸ்ட்ரெஸ் ஆக மாறிடுச்சு. ஓகே. செஸ், இந்த செஸ்ன்றது என்ன? டாக்ஸ் வரக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பகிர்ந்தக்கூடிய இதை கம்ப்ளீட்டா அதை வந்து ஒரு பெரிய 18% செஸ்ஸை எடுத்துக்கிட்டு அது வந்து நாங்கள் ஸ்கீம்ஸாக கொடுக்குறோம்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட். இது என்ன, நம்ம பணத்தையே கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு கொடுக்கறத விட எங்களுக்கு டாக்ஸுக்கு வரக்கூடிய டாக்ஸு கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்தனால் இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மியாகும். ஓகே. இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுனால ஃபினான்ஷியலா ஏதோ ஒரு கட்சியோட ஒரு மேனிஃபெஸ்டோ நல்லா இருக்கு, அது வந்து மக்கள் கிட்ட போய் சேருது அப்படின்னா மக்களுடைய அந்த growthன்றது இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே. ஏன்னா மக்களுடைய சோஷியல் டோட்டலா நிதி ஆயோக் வந்து ஒரு 18 குறியீடுகளை கொடுத்திருக்கார்கள். ம்ஹும். அதுல 14 இடத்துல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. சூப்பர். அதுல நம்பர் 1 வந்து நாட்டுல 3 வேளை சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டில் தான் 99.8% இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா 68% தான் 3 வேளை சாப்பிட்றாங்க. 2 வேளை சாப்பிட்றவங்க தான் மேக்சிமம் 1 வேளை சாப்பிட்றவங்க தான். அதே போல பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல மல்டிடேம் பாவர்ட்டியில நமது 2% தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் 24% இருக்கு. ஓகே. அதனால பாவர்ட்டியிலையும் இதை எல்லாத்தையும், அதே மாதிரி டிவிசிவ்னஸ் இல்லாத இடத்துலையும் தமிழ்நாடு மிக சிறப்பான இடத்துல இருக்கு. ஓகே. அதனால இதை கண்டினியூ ஆகணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஓகே. சூப்பர். அதாவது நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா டேட்டாவோட கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கங்கள். தேங்க்யூ.